Hello friends, welcome to Buds to Bloom. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஜாலியா தீபாவளி செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க. சோ இன்னைக்கு நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிரலாம் டைரக்ட்டா. இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான அல்டிமேட் சட்னி. என்னன்னா வந்து வெங்காய விலை வந்து இப்ப அதிகமாயிட்டே இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். சட்னினாவே நமக்கு வெங்காயம் இல்லாம ஒரு சட்னி இருக்காது. சோ ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் சட்னி இது. வாங்க எப்படி அரைக்கிறதுன்னு பாப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயில 2 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி. இது லைட்டா செவந்ததுக்கு அப்புறம் உளுந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். ரொம்ப அதிகமா எடுக்க வேண்டாம். நீங்க இன்கேஸ் தக்காளி கூட போடுறீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்து 2 தக்காளி தான் இன்னைக்கு சேர்த்திருக்கேன். அதனால வந்து உளுந்து இந்த அளவு தான் போட்டிருக்கேன். பாத்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 4 அல்லது 5 பூண்டு பற்கள் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து ஒரு சின்ன பீஸ் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி. இஞ்சி வந்து ஒரு சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும். பட் எனக்கு இஞ்சியோட ஃப்ளேவர் பிடிக்காது. இந்த சட்னிக்கு கட்டாயம் இஞ்சி சேர்த்துக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இதை வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கு அப்புறம் நான் கட் பண்ணி வச்சிருக்க 2 தக்காளியை சேர்த்துக்கிறேன். நீங்க உங்களுக்கு எவ்வளவு தக்காளி, அதாவது சட்னி குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி தக்காளி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இது ஏன் வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்டான சட்னினா, இதுல வந்து நம்ம வெங்காயம் வந்து ரொம்ப அதிகமா சேர்க்க போறது இல்ல. சும்மா ஒரு சின்ன வெங்காயத்திலே ஒரு 2 பீஸ் மட்டும் நறுக்குனீங்கன்னா வெங்காயம் போடணும் அப்படின்றதுக்காக போதும். ஒரு 2 சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா போதும். இல்லைன்னா பெரிய வெங்காயத்துல பாதி சேர்த்தீங்கன்னா கூட ஓகே. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இந்த சட்னியோட மெயினான இன்கிரீடியன்ட் வந்து பாத்தீங்கன்னா முட்டைக்கோசு. இதோட தீமே வந்து சீப் அண்ட் பெஸ்டா இருக்கிறதுக்கு காரணம் வந்து முட்டைக்கோஸ் தான். ஸோ வந்து நம்ம இன்னைக்கு முட்டைக்கோஸ் சேர்க்க போறோம். இது வந்து ஒரு 1/2 பவுல் அளவு எடுத்திருக்கேன். ஒரு 1/4 முட்டைக்கோஸை நறுக்கிட்டு எடுத்திருக்கேன். இது வந்து நீங்க ரொம்ப நைஸாலாம் நறுக்க வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் இப்படியே நறுக்கிக்கோங்க. ஏன்னா ரொம்ப நைஸா நறுக்கி அது ரொம்ப வதங்குச்சுன்னா சத்து நமக்கு எதுவுமே இருக்காது. இது இந்த போல வந்து நறுக்கிட்டு கொஞ்சோண்டு முட்டைக்கோஸ்ல அந்த தண்ணி இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஏன் சொல்றேன்னா, நம்ம தண்ணி எல்லாம் ஊத்தி குக் பண்ண போறது இல்ல. முட்டைக்கோஸ்ல இருக்க அந்த தண்ணி நம்ம வாஷ் பண்ணிட்டு இது பண்றோம் இல்லையா, அந்த தண்ணியே கொஞ்சோண்டு இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு அதுலயே நல்லா குக் ஆயிரும். இப்ப இது கூட கொஞ்சமா கல் உப்பு சேர்த்துக்குவோம். இது நல்லா வந்து நம்ம வதக்கிக்கணும். ஆனா ரொம்ப நேரம் வதக்க கூடாது. முட்டைக்கோஸ் வந்து அந்த தண்ணியிலே வந்து உங்களுக்கு ரா ஸ்மெல் எல்லாம் போயிரும். ஸோ சட்னியில நம்ம வெங்காயம் போடலன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதே மாதிரி முட்டைக்கோஸ் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ஃபார்மேட்ல எடுத்துக்கலாம். சின்ன பசங்கலாம் விரும்பியே சாப்பிடுவாங்க. இது கூட ஒரு சின்ன பீஸ் அளவு புளி போட்டுக்கோங்க. இது வந்து அந்த முட்டைக்கோஸோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியாம இருக்கும். இந்த முட்டைக்கோஸ் சட்னி நீங்க ஒரு தடவை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வந்து அடிக்கடி இதை ட்ரை பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணிட்டு தான் நல்லா வந்தது. வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்குன்னு 2-3 தடவை சொன்னதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இதை செஞ்சு காட்டுறேன். ஸோ நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. இப்போ இது வதக்கியாச்சு. ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். இப்போ ஆற வச்சிருவோம். அப்படியே ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சாச்சு. இது நான் வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். அரைச்சி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தாளிக்கலாம், இல்லைனா டைரக்டா சர்வ் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம். ஸோ சுவையான முட்டைக்கோஸ் சட்னி கட்டாயம் நீங்க செஞ்சு பாருங்க. டின்னருக்கு நீங்க அசந்து போயிருவீங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய்.